ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமாக இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் நம்ம வீட்டில் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயும் ஃப்ளேவர்லேயும் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட்டை இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற ஒரு மிக்ஸ் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். அது என்னென்னு போய் பார்த்துடலாமா? வாங்க. ஒரு ட்ரே இல்லைனா பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் பரவற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் சீட் இருந்தால் அதை ட்ரேயில் போட்டுக்குங்க. அப்படி இல்லைனா எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். பட்டர் சீட்டுக்கு மேலேயும் எண்ணெய் இல்லைனா நெய்யை கொஞ்சமாக அப்ளை பண்ணிடுங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ட்ரேயை ஒரு ஓரமாக வச்சுருங்க. மெஷரிங் கப்பில் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் ஜிஆர்பியோட 175 கிராம் பேக்கெட் ஒரு பேக்கெட் முழுசாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஜிஆர்பி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வேறு மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு மிச்சம் இருக்கிற மாவையும் இதிலே சேர்த்துக்குங்க. அப்போ நமக்கு கரெக்டாக ஒரு கப் வரும். மெஷரிங் கப் இல்லைனா பவுலில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு எடுக்கிற அதே கப்பில் தான் நம்ம சர்க்கரையும் எடுத்துக்க போகிறோம். எல்லா பொருளையும் நம்ம கரெக்டான அளவில் சேர்க்கும் போது ஸ்வீட் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், மாவு நமக்கு கரெக்டாக ஒரு கப் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். மாவு எடுத்த அதே கப்பில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட துருவிட்டு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த ஸ்வீட் செய்யும் போது நான்ஸ்டிக் பேன் அப்படி இல்லைனா நல்லா அடிகனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா துருவிட்டு 1லேருந்து 1.25 கப் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் ஸ்வீட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பாகு காய்ச்சிக்குங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி பபிள்ஸ் வந்திருக்கணும். இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா கம்பி பதம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 விரல் எடுத்து பார்க்கும்போது ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு கட் ஆகணும். இதுதான் கரெக்டான பக்குவம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொக்கோ பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற குலாப் ஜாமுன் மிக்ஸை இதோட சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்திருக்கிற பொருள் இந்த சுகர் சிரப்போட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆயிரும், மாவும் நல்லா மிக்ஸ் ஆகாமல் போயிடும். கட்டிகள் விழுகாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்திருக்கிற நெய் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. மாவும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும், ரொம்ப நேரம் கலந்து விடணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக பாதாம், முந்திரி, பிஸ்தா எதை வேணாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்த்தாமல் செஞ்சிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். பேக்கரியில் கிடைக்கிற அதே மாதிரி ஸ்வீட் வேணும்னா இதெல்லாமே நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இது ரொம்ப சூடு ஆறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரேயில் சேர்த்துடணும். ரொம்ப ஆறி போயிடுச்சுன்னா இந்த ஸ்வீட் அப்படியே செட் ஆயிரும். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் ஸ்வீட்டை சேர்த்துருங்க. வேகமாக சேர்த்துட்டு ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கரண்டியில் ஸ்வீட் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அழுத்தி விடுங்க. ஸ்வீட் ரொம்ப தின்னாகிற மாதிரி அழுத்தி விடாதீங்க. பேக்கரியிலலாம் கிடைக்குள்ள அந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு திக்காக இருக்கணும், அந்த மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்குங்க. இதெல்லாமே ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்குங்க. நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்வீட்டை நல்லா ஆற வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் வச்சு தான் ஆற வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வைக்கக்கூடாது. இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்வீட் நல்லாவே ஆறி இருக்குது. கை வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தும் போது நல்லா ஹார்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்வீட்டை ட்ரேலேருந்து வெளியே எடுத்துடலாம். பட்டர் சீட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்துருங்க. அப்படி யூஸ் பண்ணலனா ட்ரேவை திருப்பி போட்டு 2-3 தடவை டேப் பண்ணிங்கன்னா ஸ்வீட் ஈஸியாக வெளியே வந்துடும்.
ஸ்வீட் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இப்போ நமக்கு ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்வீட் நம்ம எதை வச்சு செஞ்சுருக்கோன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம கொக்கோ பவுடர் நட்ஸு சேர்க்காமல் செஞ்சால் கூட குலாப் ஜாமுன் மாவோட அந்த ஃப்ளேவர் சுத்தமாக வராது. ஒரு பீஸ் இந்த ஸ்வீட் சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிடலாம் போல் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் சேர்த்துருக்கிற அந்த நெய்யோட ஃப்ளேவர் ரொம்பவே தூக்கலாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா வெல்லம் சேர்த்துக்குங்க. இதில் நம்ம சக்கரை தான் சேர்த்துருப்போம். இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.